வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. என்ன இயேசுவே, நான் தான் அஞ்சலி. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை, அருளே அஞ்சலி. பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர மலர் பாதம் படைத்தோம் அடையாள வடிவில். I
வாழும் வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்க அருள் வேண்டி வந்தோ வாழ்வாகும் பலி. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 4 மற்றும் 4ஆம் அதிகாரம் இறை சொற்றொடர்கள் 14 முதல் 21 வரை. மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தை அறிவித்தும் அந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் அறிந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமெனக் கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்தியாவின் குடியரசு தினத்தை இன்று கொண்டாடுகிறோம். அந்த குடியுரிமை முழக்கத்தின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் இந்தியன் என்ற முறையிலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையிலே இயேசுவின் விடுதலை பணி திட்ட முழக்கத்தின் அடிப்படையிலே இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக இலக்கு மக்களை தெரிவு செய்து அவர்களுக்காக திட்டமிட்டு தன்னுடைய வாழ்வை இழந்து போனாலும் கூட அதற்காக நிலைப்பாட்டிலும் உறுதிப்பாட்டிலும் செயல்பாட்டிலும் நின்று ஆண்டவர் தருகின்ற மகிழ்வான வாழ்வை கொண்டாட உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல அறுவை சிகிச்சை செய்வதற்காக இருந்த நோயாளியை பார்த்து ஜெயிப்பதற்காக ஒரு அருள் தந்தை அழைத்தார்கள். அவரும் போனார். சரி, ஆப்ரேஷன்ல பயமா இருக்குமே, அந்த பயத்தை போக்குறதுக்கு, வலியை போக்குறதுக்கு ஜெபம் செய்வோமா என்று அந்த நோயாளியை பார்த்து அந்த ஃபாதர் கேட்ட சமயத்திலே சொன்னாராம், எனக்கு பயம் போக்குறதுக்கு ஜபிக்க வேண்டாம், அறுவை சிகிச்சையின் போது இருக்கின்ற வலிகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சூழலிலே நான் மகிழ்வோடு இந்த அறுவை சிகிச்சையை செய்வதற்காக எனக்கு ஜெபம் செய்யுங்கள் ஃபாதர் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, அந்த மகிழ்ச்சியான தருணம் இருக்கிறதே, அந்த மகிழ்வே நமக்கு வலிமையை தரும் பலியான சூழ்நிலைகளிலே. அதுதான் நம்மை குணப்படுத்தவும் செய்யும். இது ஒரு நம்பிக்கை தருகிற விடுதலையான ஒரு செயல்பாடாக நான் பார்க்கிறேன். இன்றைய நெகேமியா இறைவாக்கின் வழியாக சொல்லுவதெல்லாம் ஆண்டவரின் மகிழ்வே நமது வலிமை. அவர் சொல்லுகின்ற 2 வழிகள் என்னன்னு பார்த்தா, ஆண்டவரை தொழுது போற்ற வேண்டும்,
அந்த ஆண்டவர் எந்த இலக்கு மக்களை வைத்திருக்கிறாரோ அந்த மக்களுக்கு நாம் இலக்கு மக்களை இனம் கண்டு அவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். இதைத்தான் சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டிலே. எஸ்ரா திருநூலை திறக்கிறார். மக்கள் எல்லோரும் ஆமேன் ஆமேன் என்று தொடுகிறார்கள். மீண்டும் எஸ்ரா கடவுளின் திட்டத்தை உரக்க படிக்கிறார், வாசிக்கிறார். மக்கள் எல்லோரும் சேர்ந்து இறை வார்த்தைகளை புரிந்து செயல்பட்டனர் என்பது சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்துதான் இயேசுனுடைய பணி திட்டம் தெளிவாகிறது. இலக்கு இல்லாம, பணி இல்லாம, திட்டம் இல்லாம எப்படி பணி செய்ய முடியும்? அதைத்தான் இவர் தெளிவாக்குகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை அந்த இலக்கு மக்களை தெரிவு செய்வதாலும் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா இறைவாக்கினர் சொன்னதை நாம் மீண்டும் அவருடைய வார்த்தையை அவருடைய வாயில் வழியாக சொன்னாலும் கூட, அதனால் பாடுகள் வந்தாலும் கூட அதில் தெளிவாக இருக்கிறார். பாடுகள் வந்தாலும், சிலுவை பாதைகள் வந்தாலும், சாவு வந்தாலும் அதற்கு நான் தயார் என்ற முறையிலே தான் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி ஜூபிலி ஆண்டுல, சிறைப்பட்டோர் விடுதலை, பார்வையற்றோர் பார்வை, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை. இந்த நேரங்களிலெல்லாம் கடன் தள்ளுபடியாகிறது. நிலக்கடனோ, நகைக்கடனோ, விவசாய கடனோ அல்லது கந்து வட்டி கடனோ எதுவாக இருந்தாலும் எல்லா கடன்களையும் தள்ளுபடி செய்வதுதான் அருள்நிறை ஆண்டினுடைய உண்மையான யதார்த்தம். ஆனால் இந்திய நாட்டிலே உள்ள கடன் தள்ளுபடி சில சமயங்களில் நாம் பார்த்திருப்போம். திடீர்னு அறிவிப்பு வரும், விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி ஆகிறது, அது வாங்கிய கடன் எல்லாம் தள்ளுபடி ஆகிறது என்றெல்லாம் வரும். ஆனால் அதை விட அதிகமான தள்ளுபடி என்ன வரும் சொன்னா, கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் நடத்துகின்ற நிறுவனங்களுக்கெல்லாம் நிறைய தள்ளுபடி வருகிறது. அது கோடிக்கணக்கில் தள்ளுபடி ஆகும். அதெல்லாம் நம்ம அவனுக்கு பெருசா தெரியாது. இந்த விவசாய கடன் அல்லது மானிய கடன்கள் வந்துச்சுன்னா அதை பெருசுபடுத்துகிற இந்த இந்திய அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு செய்யக்கூடிய, சொல்லுவாங்கள்ல, ஒரு சமயம் எத்தனையோ லட்சம் கோடிகள், 6 லட்சம் கோடிகள் தள்ளுபடியானதாக 2014ஆம் ஆண்டு சொல்லப்பட்டது. இவ்வளோ பணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இந்திய நாட்டில் எவ்வளோ செய்யலாம் நம்ம. எனவே இதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் யார் என்று கேட்டால், நம்ம எல்லாம் பிரிஞ்சு இருந்தோம்னா குரல் கொடுக்க முடியாது. இதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே தூய பவுலடியார் சொல்லுவார், ஓருடல் தத்துவம். நீ கண்ணா இருக்கலாம், நான் மூக்கா இருக்கலாம், நான் வாயா இருக்கலாம், கையா இருக்கலாம், காலா இருக்கலாம். ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரே மனத்தவராய் இருந்தால்தான் வாழ்வை கொண்டாட முடியும் என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது. எனவே நாம் அனைவரும் பாகுபாடு இல்லாமல், வேறுபாடு இருக்கலாம், பாகுபாடு இல்லாமல் ஒன்றித்த மனத்தவராய் நாம் குரல் கொடுத்தோம்னா நமக்கு இந்த விடுதலை நிச்சயம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எனவே ஆகாத எண்ணங்களாக என்ன இருக்கும் என்று கேட்டால், நான் இந்த உடலை சார்ந்தவன் அல்ல, நீ எனக்கு தேவை இல்லை என்ற 2 எண்ணங்கள் இருந்ததுன்னு சொன்னா ஒதுங்குவதும் ஒதுக்குவதும் ஏற்படும். அதுதான் பாவமாக, குற்றமாக மாறும். எனவே இத்தனைதான் குடியரசு 76 தடவை நம்ம கொண்டாடினாலும் இந்த ஒன்று சேர்ந்து இல்லாமல்னா நம்ம விடுதலை கிடைக்காது இந்திய நாட்டில் என்பதுதான் உறுதி. எனவே நம்முடைய குடும்பங்களில் கூட நான் உன்னை சார்ந்தவன்ல, நீ என்னை சார்ந்தவன்ல ஒதுக்கி விட்டோம்னா என்ன நடக்கும்? நீ எனக்கு தேவையில்லைன்னு மாப்பிள்ளை சொல்ல, நீ எனக்கு தேவையில்லைன்னு பொண்டாடி சொல்ற அப்படின்னா, நீ எனக்கு தேவையில்லைன்னு பெற்றோர்கள் சொன்னாங்கன்னா, நீ எனக்கு தேவையில்லைன்னு பிள்ளைங்க சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்? கற்பனை செய்து பார்த்தாலே பயமா இருக்கிறது. நாம் அனைவரும் கிறிஸ்துவின் ஓர் உடல் என்று சொன்னால் ஒவ்வொரும் தனித்தனி உறுப்புகளாக இயேசுவின் பணியை நாம் அணுகணும் என்று சொன்னால் நிச்சயமாக லூக்கா நற்செய்தி 4:14-21 சொல்லப்பட்டது போன்று தூய ஆவின் வல்லமையை கொண்டிருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் இயேசு கற்பித்தார். நாமும் அதே போல இந்த ஆண்டவரின் அருளை பெறுகின்ற பிள்ளைகளாக இந்த மறைநூல் வார்த்தை இயேசுவின் வாழ்வில் நிறைவேறியது போல நமது வாழ்வில் நிறைவேற வேண்டும். ஆண்டவரை அதன் வழியாக மகிழ்விக்க வேண்டும். அதன் வழியாக நாம் வலிமை பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. நிறை வாழ்வு தரும் ஊற்றான ஆண்டவரை இயேசுவை போற்றுகிறோம். எங்களது கத்தோலிக்க விசுவாச வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் எங்கள் இந்திய நாட்டின் வளமைக்காக, திறமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருமகனுடைய பணித்திட்ட அறிக்கையை உமது இலக்கின் தெளிவை காட்டுகிறது.
நாங்களும் உம்மை போல பணி இலக்குகளை உருவாக்கி அவற்றை செயல்படுத்த உம்முடைய ஆவியின் அருளை எங்கள் யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆமென். ஆட்கொள்ள வாரும்
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இதய துடிப்பு இயங்கும் வரையில் இணைந்து வாழ்வோமே. இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இனிய தோழர் தோழியரே.
மக்கள் பல கோடி, அதில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாடி. பல மொழி இன மதம் என இருந்தும் நம் பலமே ஒற்றுமை ஒன்றேதான். ஒரு தாய் மக்கள் பல கோடி, அதில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாடி. பல மொழி இன மதம் என இருந்தும் நம் பலமே ஒற்றுமை ஒன்றேதான். நாட்டின் நலனே நம்முயிர் மூச்சாகும், நாடே நமது வீட்டினும் மேலாகும். இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இனிய தோழர் தோழியரே. கடமை என்றும் நம்முடைமை, அதை கண்டென காப்பது அறிவுடைமை. நிலநீர் ஆழ்வளம் நிறைந்திருந்தும் சிலர் நிறைவின்றி வீழ்வது நம் சிறுமை. கடமை என்றும் நம்முடைமை, அதை கண்டென காப்பது அறிவுடைமை. நிலநீர் ஆழ்வளம் நிறைந்திருந்தும் சிலர் நிறைவின்றி வீழ்வது நம் சிறுமை. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் ஒரு நாடே, இதை கருத்தாய் கொண்டாரே காண்போம் புது நாடே. இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே. இதய துடிப்பு இயங்கும் வரையில் இணைந்து வாழ்வோமே, இணைந்து வாழ்வோமே. இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இனிய தோழர் தோழியரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.